ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். 108 திவ்யதேசங்களை எல்லாம் பாக்யம் தொலைக்காட்சியில் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவனுக்கு இன்று முதல் மலைநாட்டு திவ்யதேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளெல்லாம் நாம் சேவிக்கவிருக்கிறோம் ஒவ்வொன்றாக. அந்த வகையிலே திரு நாவாய் என்று சொல்லக்கூடிய நாவாய் முகுந்த பெருமாள், முகுந்த நாராயணன் சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசத்தை பற்றி இன்று நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இந்த கேத்திரத்திற்கு நாவாய் என்று ஏன் பெயர் வந்தது என்று பார்க்கும் பொழுது, நவ யோகிகள், அதாவது 9 யோகிகள் உண்மையான தவத்தை கடுமையாக மேற்கொண்டார்கள். அந்த நவ யோகிகள் தவம் மேற்கொண்டதால் விசேஷமாக நவம் என்ற சொல் நாவாய் என்று மாறி திரு நாவாய், ஆழ்வார்கள் பாசுரம், நம்மாழ்வார் 11 பாசுரம், திருமங்கையாழ்வார் 2 பாசுரம் அருளியதால் இந்த நாவாய் கேத்திரம் திரு நாவாயாக மாறியதாக விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த கேத்திர மாகாத்மியத்தை சொல்லும் பொழுது, பெருமாளை பார்க்கடலிலே வைகுந்தத்திலே ஆராதிப்பதற்காக மகாலட்சுமியும் ஆதிமூலமே என்று அழைத்ததல்லவா யானை, அந்த கஜேந்திர ஆழ்வானும் நித்தியமும் சென்று பூக்களை பறித்து கொண்டு வந்து பெருமாளை ஆராதிப்பார்களாம். மகாலட்சுமி வேகமாக போய் பறித்துவிட கஜேந்திர ஆழ்வான் கையில் கட்டிய புஷ்பங்களை மட்டும் தும்பிக்கையால் பறித்து கொண்டு வரும் பொழுது, தான் கொண்டு வந்த பூக்களை விட மகாலட்சுமி கூடை கூடையாக பூக்களை அண்டி வருவதை பார்த்தவுடன் கஜேந்திர யானை சற்று மனம் வருந்தியதாம். பெருமாளிடத்திலே பிரார்த்தனை செய்துதான், மகாலட்சுமி வருவதால் நான் கொண்டு வரக்கூடிய பூக்கள் குறைந்தே இருக்கின்றன, எனவே தாயார் எனக்காக விட்டுத்தர வேண்டும் என்றவுடன் உடனே பெருமாள் மகாலட்சுமியை பார்க்க, மகாலட்சுமியின் இசைவு தெரிவிக்க, உடனே கஜேந்திர ஆழ்வான் மகாலட்சுமி பறிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அநேக பூக்களை, தாமரை பூக்களை பறித்து வந்து கூடல் நிறைய பூக்களை கொண்டு வந்து கூடை கூடையாக அந்த எம்பெருமானுக்கு ஆராதித்து அர்ச்சனை செய்து மகிழ்ந்ததாம். பொதுவாக ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை பாசுரத்திலே தூயோமாய் ஒன்று நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றவன் தீயினை பூசாகும் என்று பேசுகிறார். தூய மனதோடு வர வேண்டும், நாவினால் அவன் புகழை பாட வேண்டும், தூய மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட அர்ச்சனைக்கு எம்பெருமான் இறங்கி வந்து விடுவான். அர்ச்சனை செய்தால் பிரச்சனை போய்விடும். ஆக இந்த நாவாய் முகுந்தன் அப்படிப்பட்ட சகல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இந்த தேத்திரத்திலே கேரளாவிலே காத்திருக்கிறான். இந்த தேத்திரம் கேரள மாநிலத்திலே மலப்புரத்திலிருந்து கள்ளிக்கோட்டை செல்கிறோம் அல்லவா, அந்த மார்க்கத்திலே இருக்கிறது. நம்பூதிரிகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த ஆச்சாரியர்களுடைய ஆராதனையிலே இந்த பெருமாள் மகிழ்ந்து காட்சி தருகிறார். எனவே இந்த திருநாவாய் சேத்திரம் தன்னிகர் இல்லாத சேத்திரம், பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கக்கூடிய சேத்திரம். பொதுவாக விலங்குகளை வளர்க்கக்கூடியவர்கள், யானை, குதிரை போன்றவற்றையெல்லாம் வளர்க்கக்கூடியவர்கள், அந்த பணியை செய்பவர்கள் எல்லாம் இந்த சேத்திரத்திற்கு வந்தால் அவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருநாவாய்க்கு தன்னிகரில்லாத பெருமாள் நாவாய் முகுந்தன், அதாவது பாரத தேசத்திலேயே 108 திவ்யதேசத்திலேயே மகாலட்சுமிக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது என்று பார்த்தால் அது திருநாவாய் தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே திருநாவாய்க்கு நாம் வரும்பொழுது நாரணனின் இதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியினிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவள்தான் புருஷகாரம் செய்யக்கூடியவள், அதுவும் கஜேந்திர யானைக்காக விட்டு கொடுத்தவள். எனவே விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை என்று ஒரு வாசகம் உண்டு. எனவே அப்படிப்பட்ட தயாள மனதை எனக்கு வழங்க வேண்டும் தாயே என்று மகாலட்சுமி தாயாரிடத்திலே நாம் இங்கே பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசால குணம் இருந்தால், தாராள குணம் இருந்தால் ஏராளமான செல்வங்களை அள்ளித்தருவாள் ஸ்ரீ மகாலட்சுமி. அன்று குஜேலன் ஒரு பிடி அவரை கொண்டு வந்து பெருமாளுக்கு கொடுத்தவுடன், கண்ணன் பெருமானுக்கு கொடுத்தவுடன் அந்த ஒரு பிடி அவனுக்காக குஜேலனை குபேரனாக மாற்றினான். அதாவது குபேரன் அளவுக்கு செல்வச் செழிப்போடு வாழ வைத்தானான். அப்படிப்பட்ட எம்பெருமான் 108 திவ்யதேசத்திலே நாவாய் சேத்திரத்திலே நாவாய் முகுந்தனாக அருள்பாலிக்கிறான். கேரள கட்டிடக்கலைக்கு சான்று பகவதை போல அற்புதமான ஆலயம். நந்தா விளக்கு, தூண்டா விளக்கு, ஜோதிகள் எரிய
தூய்மையான சந்தனத்தை ஏனியிலே சேர்த்து கொண்டு ஆச்சார அனுஷ்டானங்களோடு நியமமான பூஜைகளை எல்லாம் இந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். நாமும் திரு நாவாய் சென்று நாராயணனை சேவித்தார் நாம் எல்லோரும் நலமோடு வாழ்வோம் என்பது நிதர்சனமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.